ஹலோ வியூவர்ஸ், வணக்கங்க. மெர்க்குரி தமிழ் வேர்ல்டு சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோங்கன்னா, இந்த ஏர் கூலரில் பார்த்திங்கன்னா இந்த உள்ளே இருக்கிற இந்த ஆசிலேஷன் வந்து வேலை செய்ய மாட்டேங்குதுன்னு சொல்லிக்கிறாங்க. மற்றபடி கூலர்லாம் ஓடுது. பின்னாடி பார்த்திங்கன்னா இந்த தண்ணி நம்பி மோட்டர் மேலே ஊற்றுது. 2 கம்ப்ளைண்ட் சொல்லிக்கிறாங்க. அது எப்படி நம்ம ரெடி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். நீங்களே எப்படி ஈஸியாக ரெடி பண்ணலாங்கிறத இந்த வீடியோவில் சொல்லித்தரேன். ஆசிலேஷன்னா இந்த இது வந்து இப்படி இந்த பக்கம் நம்மளுக்கு காற்றை ஒரு சைட்லேருந்து இன்னொரு சைடுக்கு இப்படி மாற்றி கொண்டு போயிட்டே இருக்கிறது ஆசிலேஷன். அது வந்து வேலை செய்யலை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க இந்த கஸ்டமரு. ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். அப்போ தான் நம்ம சொல்லக்கூடிய ஒவ்வொன்றும் வந்து உங்களுக்கு தெளிவாக புரியும். ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான ஆளில் வைங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு பார்த்திங்கன்னா 97,000 பேர் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறீங்க. ரொம்ப நன்றிங்க. கண்டிப்பாக உங்களுக்காக ரொம்ப தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். பெரிய தேங்க்ஸ். 97,000 பேர் வந்து எனக்காக வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறீங்க. உங்களுக்காக நல்ல வீடியோ மட்டும் கொடுத்துட்டுருக்கிறேன். இன்னும் வரப்போகிற வீடியோ எல்லாமே உங்களுக்கு தெளிவான முறையில் சொல்லி கொடுக்குறேங்க. இப்போ ஸ்கிப் பண்ணாது பாருங்கள். இது ரொம்ப ஈஸியான சிஸ்டம் தான். இது பார்த்திங்கன்னா லாக் இருந்தது பாருங்க. அப்படி ஒரு லாக் தான் பண்ணிக்கிறாங்க. லாக் பண்ணி பின்னாடி ஸ்க்ரூவெல்லாம் கஸ்டமரே கழட்டி வச்சிட்டாரு. அதனால் நம்ம வந்து கழட்டவனுக்கு அவசியம் இல்லாத போயிடுச்சு. அதனால் அவங்க கழட்ட வேண்டியது இல்லை. அவங்க கழட்டி ஏதாவது முடிஞ்ச வரைக்கும் பார்த்துருக்காங்க. அதுக்கப்புறமா நம்மக்கிட்ட கொண்டாந்து கொடுத்துட்டாங்க. இது பார்த்திங்கன்னா இவ்வளோ தான் எடுத்தாச்சு. இப்போ நம்ம இது பார்த்திங்கன்னா முக்கால்வாசி கஸ்டமரே கழட்டி வச்சிட்டாரு. அதனால தான் நான் உங்களுக்கு இதை கழட்டுற வீடியோ காமிக்கல. அவங்களே கழட்டி தான் கொண்டாந்தாங்க தனித்தனியாக. ஃபேன் எல்லாம் நல்லா ஃப்ரீயாக சுற்றுது. இந்த ஆசிலேஷன் மோட்டருங்கிறது பார்த்திங்கன்னா இங்கே தான் இருக்குது. இதுதான் நம்மளுக்கு அந்த கம்ப்ளைண்ட் ஆன மோட்ரு. இதை நம்ம கழட்டணும்னா இந்த ஃபுல் செட்டப் பார்த்திங்கன்னா 4 ஸ்க்ரூ இருக்குது. இங்கே ஒரு ஸ்க்ரூ, அதே மாதிரி இங்கே ஒரு ஸ்க்ரூ, இந்த 4 ஸ்க்ரூ கழட்டினா போது இது அப்படியே அந்த செட்டப் நம்மளுக்கு தனியாக வெளியே வந்துடு. இந்த 4 ஸ்க்ரூ இந்த மோட்டர் ஃபிட்டிங் கழட்டுறதுக்கு இங்கே ஒரு ஸ்க்ரூ இருக்குது. 5 ஸ்க்ரூயும் கழட்டி இந்த மோட்டர் ஃபிட்டிங் கழட்டிக்கலாம். இந்த 5 ஸ்க்ரூ கழட்டிட்டு மறுபடியும் இதில் பார்த்திங்கன்னா 4 ஸ்க்ரூ இருக்குது. இங்கே ஒன்று, அதே மாதிரி இந்த இடத்துக்கு ஒன்று, இந்த இடத்துக்கு ஒன்று. இந்த 5 ஸ்க்ரூவையும் கழட்டிக்கிறீங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஃபுல் செட்டப் கழட்டியாச்சு. இப்போ வந்து நம்ம அழுங்காப்பில் எடுத்தோம்னா அது வந்துரு. எல்லாமே கழட்டிச்சு. அழுங்காப்பில் பாருங்கள் அப்படியே வந்துரு. இந்த இதுகளை மட்டும் கழட்டி விடுற மாதிரி இருக்குது. பம்ப் ஒயரை மட்டும் லூஸ் விட்டு இப்படி தள்ளி வச்சுட்டு இந்த மோட்டரை நம்ம கழட்டிக்கலாம். அந்த மோட்ரு இங்கே தான் இருக்குது. இந்த மோட்ரு தான் நம்மளுக்கு போயிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இந்த 2 ஸ்க்ரூ கழட்டின போது கழட்டி எடுத்துகிட்டு இந்த மோட்டரை கழட்டிக்கலாம். இவ்வளோதாங்க. இந்த ஆசிலேஷன் மோட்டர் நம்ம கழட்டிட்டோம். இதுங்க இந்த மோட்ரு. இதுக்கு பதிலாக நம்ம புது மோட்ரு இது பண்ணிக்கலாம். இதை பார்த்திங்கன்னா நம்ம அப்படி தூக்குனாலே போதுமானது வந்துரு. திருப்பி விட்டு நம்பினீங்கன்னாவே கழண்டு வந்துருச்சு. அவ்வளோதான். அடுத்து பார்த்திங்கன்னா இதை கப்பை கழட்டிங்கன்னா இந்த மோட்ரு தனியாக வந்துரு. நம்ம அதுக்கு புதுசாக என்ன மோட்ரு வாங்கிக்கிறோம். இப்போ நாம் இதுக்காக வாங்கிக்கிற புது மோட்ரு. இதில் பார்த்திங்கன்னா இதே மாதிரி காடில் வச்சு இதை லாக் பண்ணிடுங்க. அவ்வளோதான். வெறும் இல்லை, ரொம்ப மெதுவாக தான் ஓடு. அவ்வளோதாங்க. இதில் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி பார்த்திங்கன்னா ஒரு பெட்டு 2 சைடு இருக்குது. இந்த மாதிரி கரெக்டாக வச்சு உள்ள உட்கார வச்சிங்கனாலே போதுமானது. 2 ஸ்க்ரூ வச்சு டைட் வச்சுக்கலாம். ஹோல்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்குங்க இதில். அவ்வளோதாங்க. இதில் ஒரு ஸ்க்ரூ போட்டிங்கன்னா போதும். பார்த்திங்கன்னா 2 ஸ்க்ரூ வச்சு மாட்டியாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இந்த பழைய மோட்டரில் வருங்க இந்த 2 ஒயரையும் கட் பண்ணிவிட்டு இந்த 2 ஒயரை இதில் ஜாயின் பண்ணோம்னா வேலை முடிஞ்சுது. பார்த்திங்கன்னா இந்த 2 ஒயரு எதில் வேணாலும் நீங்கள் ஜாயின் பண்ணலாம். இந்த ஒயரில் ஜாயின் பண்ணணுங்கிறதுல இதுக்கு வேணால் கொடுக்கல, இதுக்கு வேணால் மாற்றி கொடுத்துக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை, பயப்பட தேவையில்லை. எதுவும் ஆகாது. நீங்கள் பயப்படாத, நீங்கள் கொடுத்துடலாம். இந்த இடத்துக்கு மட்டும் இப்படி நல்லா டைட்டாக வச்சு டேப் அடிச்சு விட்ருங்க. ஏன்னா ஃபேனுக்குள்ளே ஏற்று சிக்கிடு உள்ள ஓடும்போது. ஓகே, அவ்வளோதான். இப்போ வந்து இந்த இதை வந்து கரெக்டாக அதில் வச்சுக்கோங்க. இப்படி உள்ளே போகிற மாதிரி இந்த இடத்த கரெக்டாக அதில் வச்சிட்டிங்கன்னா போது. ஒரு ஸ்க்ரூ பண்ணிடலாம்.
நம்ம எல்லாம் ஃபிட் பண்ணிட்டோம். இந்த ஆசிலேஷன் மோட்டருக்கு வேண்டியதாக இப்போ கழட்டிச்சு ஃபிட் பண்ணியாச்சு. ஆன் பண்ணி பார்த்துடலாம். ஆன் பண்ணிட்டோம். இது வந்து ஃபுல்லாகவே ரிமோட்டில் ஒர்க் பண்ணுறது. இது ரிமோட் வந்து கஸ்டமர் வீட்லேயே இருக்குது. வந்து பவரை ஆன் பண்ணிடலாம். ஃபேன் ஓடுது. ஆசிலேஷனுக்கு வந்து ஸ்விங்னு இருக்குது பாருங்க. இந்த பட்டன் ஆன் பண்ணோன்னா ஆன் பண்ணிட்டோம்னா அந்த மோட்டர் ஓடுதான்னு பார்க்கலாம். தெரியுதுங்களா ஆசிலேஷன் ஓடுறது எப்படி ஓடுதுன்னு பாருங்கள். ஆசிலேஷன் ஓடுதுங்களா? அந்த கிரில்டு பாருங்கள் எப்படி இப்படி இப்படி இப்படின்னு திரும்புது பாருங்கள். இந்த பாருங்கள் அந்த கிரில்டு எப்படி திரும்புதுன்னு பாருங்கள். அதுக்காகத்தான் நம்ம அந்த ஆசிலேஷனை மோட்டர் மாற்றிச்சிப்போம். இப்போ நம்ம வந்து இன்னும் தண்ணி ஊற்றலை. கூலர் பைப்பெல்லாம் கழட்டி வச்சுக்கிறோம். தண்ணி ஊற்றிட்டு ஒரு டைம் செக் பண்ணி பார்த்துடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அது யூஸ்ஃபுல்லான வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ ஆன் பண்ணி பார்த்துடலாம். பார்த்தீங்கன்னா ஹையில் இருக்குது. ஸ்பீடு பார்த்தீங்கன்னா ஓடிட்டுருக்குது. அடுத்துல பார்த்தீங்கன்னா நம்ம ஆசிலேஷன் ஆன் பண்ண போகிறோம். ஸ்விங் மோடு தான் நம்ம மோட்ரு போனதுனால நம்ம அதை மாற்றிக்கிறோம். இந்த உள்ளே இருக்கிற லீஃப் வந்து இந்தல திரும்பு. காற்று அந்த பக்கம் போகுது. இப்போ இந்த பக்கம் திரும்ப பாருங்கள். திரும்பிடுச்சுங்க. இந்த பக்கம் காற்று வருது வருங்க. அந்த பக்கம் திரும்புது. அதுக்காகத்தான் அந்த மோட்டர் மாத்திரக்க வேண்டியதாக இப்போ கழட்டிச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம கூலிங் ஆன் பண்ண போகிறோம். கூலிங்கு பம்பு. இப்போ மோட்ரு தண்ணி இறக்கிறது உள்ள இதில் பாருங்கள். தண்ணி போகிறது தெரியும் உங்களுக்கு. இதில் பாருங்கள் தண்ணி போகிறது தெரியுதுன்னு நினைக்கிறேன். பாருங்கள் தண்ணி போயிட்டுருக்கு பாருங்கள். எல்லா பக்கம் தண்ணி உள்ள அதில் வழியாக போயிட்டுருக்குது உள்ள. கூலிங் ஆகி இப்போ நல்லா கூலிங் வருது. ஆசிலேஷன் செமையாக வேலை செய்யுது. இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.